அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித மிகுந்த ரமலான் மாதத்திலே திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த மாதத்திலே திருக்குர்ஆனிலே உள்ள வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கதை வடிவத்திலே சொல்லி நமக்கு புரிய வைக்கின்றான் என்பதை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே சூரா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க எந்த வீட்டிலே தங்கியிருந்தார்களோ அவங்களுடைய சகோதரர்களால் அவர்கள் கிணற்றுக்குள் தோண்டி போடப்பட்டு வஞ்சம் செய்யப்பட்டு ஒரு வியாபார கூட்டத்தினர் எடுத்து மிஸ்ரில் போய் வித்துட்டாங்க. எகிப்தில் அவங்கள வாங்கின ஒரு மந்திரி வீட்டில் இருந்த பெண்மணி அவர்களிடத்தில் தவறாக நடக்க முயற்சி பண்ணி அவங்க குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்படி சிறையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடைஞ்சிருக்கும் போது 2 இளைஞர்கள் சிலைக்குள்ளே அடைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஏதோ குற்றம் செஞ்சிருப்பாங்க போல, அதனால அடைக்கப்படுறாங்க. அப்போ அந்த இளைஞர்கள் ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, யூசுஃபே உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க, அதனால நாங்கள் கனவு கொண்ட அந்த கனவுனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நான் ஜூஸ் புளிகிற மாதிரி பழங்களை வைத்து ஜூஸ் புளிகிற மாதிரி மதுரசம் புளிகிற மாதிரி ஒயின் புளிகிற மாதிரி கனவு கண்டேன், இதுக்குள்ள பலன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு, நான் தலையில ரொட்டியை சுமந்திருந்தேன், அப்போ அந்த ரொட்டியை பறவைகளை எல்லாம் கொத்தி கொத்தி திங்கிற மாதிரி கனவு கண்டேன், இதுக்குடைய பலனை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு சிறையில் உணவு வருவேன், சாப்பாடு வர்றதுக்கு முன்னால இந்த கனவுடைய விளக்கத்தை சொல்லிடுறேன். இந்த கனவுடைய விளக்கம் அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அருள்கொடை, ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்றது மூலமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவிர வேற யாருக்கும் இப்போ உள்ள காலத்துல நீங்க கனவு கொண்டா சொல்லுங்க, நான் என்னுடைய பலன்களை அறிவித்து தர்றேன் அப்படின்னு யார் சொன்னாலும் அது பொய். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நான் ஒரு கம்பை தூக்கி போட்டேன்னா பாம்பா மாறி இன்னைக்கு யாராவது சொன்னாங்கன்னா அது ஏமாத்து வேலையை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ, அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஒரு விசேஷமான அற்புதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரியே இந்த மாதிரி கடமையினுடைய பலன் யாரு சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நம்ம நம்பக்கூடாதுங்கிற செய்தியும் அவங்க இதுல சேர்த்தே சொல்றாங்க. அப்ப சொல்லித்தர்றேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதுக்கு அந்த அந்த யவகாசம் உணவு வர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்லப்படும். அப்ப இப்ப அவங்க அவர்களுடைய தேவைக்கென்று வந்திருக்கிறார்கள். செய்யாத குற்றத்திற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. சிறையில் அடைஞ்சு கிடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மன உளைச்சலான வேலை. செய்யாத குற்றத்திற்காக அதெல்லாம் அடைக்கப்படுறதுங்கிறது அதை விட மன உளைச்சலான வேலை. இவ்வளவு ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பயன்படுத்துறோம்னு பாருங்க. நாங்க இப்ப சொல்றாங்க, அவங்கள்ட்ட சொல்றேன், கணவன் பலன் கேட்டு நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, கரெக்டா அவங்க வந்திருக்காங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடந்திருக்கு அவன்கிட்ட பேசுறதுக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பயன்படுத்துறாங்க, அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. நீங்க நாங்க என்னுடைய மூதாதையர்களாகிய இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் இவங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறாங்க. நாங்க அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். ஆனா மனிதர்கள் பெரும்பாலானுக்கு இது தெரியறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தாப்புல சொல்றாங்க, அடக்கி ஆளக்கூடிய ஒரே ஒரு இறைவன் இருப்பது நல்லதா அல்லது பல கடவுள்கள் இருக்கிறது நல்லதா, அரபாபு முத்தஃபர்ரிகுனல் கைர் அமில்லாஹில் வாஹிதுல் கஹார் அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வியா கேட்கிறாங்க. நம்ம என்ன சொல்லணும்டா, யாருக்கா பேசினா அப்படி பேசிக்கிட்டே இருப்போம் தொடர்ச்சியா. இப்போ இந்த பேச்சுல அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு அவர்களை பதில் சொல்ல வைக்கிறது கோச்சிங்ல ஒரு சிஸ்டம், ஒரு முறை. அப்ப அவங்களுக்கு ஈஸியா உரைக்கும், அவங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு இருக்கிறாங்கல்ல, நம்மளா பேசிக்கிட்டு இருக்காம அவங்கள்ட்ட பதில் சொல்ல வைக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அப்ப கட்டாயமா சொல்லணும்னா அடக்கி ஆளக்கூடிய ஒரே ஒரு இறைவன் இருக்கிறதா நல்லது. அப்ப அந்த சமூகம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சமூகமா இருந்திருக்கிறாங்க, பல தெய்வங்களை வணங்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அப்ப படைத்தவன் ஒருவனை மட்டுமே வணங்கணும் அப்படிங்கிற செய்தியை எந்த நேரத்திலும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதன் வழியாக பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, முஸ்லீமான ஒவ்வொருவரும் அவங்களுக்கு ஏராளமான இப்படி வாய்ப்புகள் வரும். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல ரொம்ப பெரும்பான்மையானோர் இஸ்லாத்தினுடைய பாடம் அடிப்படை விஷயம் நினைக்கக்கூடிய ஓரிரை கொள்கை, அதை பற்றின எந்த அறிவுமே இல்லாதவங்க, அதை பற்றின எந்த புரிதலுமே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிப்படையா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாடம். இப்ப இப்படி எல்லாம் உங்களுக்கு நீங்க படிக்கக்கூடிய இடத்துல, அதுவும் நல்ல முறையில அவங்க அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில, ஏதோ நம்ம கடமை சொல்லிட்டு போயிடணும் இதுதான் கரெக்ட் மற்ற எல்லாம் தப்பு அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ளுக்குள்ள நம்ம மூளைக்குள்ள இருந்துகிட்டு அந்த சிந்தனையின் மூலமாக இதை பேசணும்னு சொன்னா நம்மளுடைய பேச்சு முறை கரடு முரடாக போயிடும். அப்போ பள்ளிக்கூடத்தில், அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல, நண்பர்கள் இடத்துல, தெருவில் நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய இடத்துல, நம்ம இந்தியா மாதிரி உள்ள மற்ற மக்களோடு இணங்கி வாழக்கூடிய, மற்ற மக்களோடு இணைந்து வாழக்கூடிய சமூக அமைப்பில் எப்பப்பெல்லாம் யாருக்கெல்லாம் சொல்வதற்கான வாய்ப்புகள் தேடி தேடி வரும் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த ஓரிரை கொள்கையை அந்த மக்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்று சம்பவம், இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்வதன் மூலம்
நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த படிப்பினையை பெற்று நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.